ஒரு சுண்டக்காய் தொகையில் உங்களுக்காக. சுண்டக்காய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்காக சுண்டக்காவை அந்த உரல்ல போட்டு இடிச்சு இது மாதிரி வச்சிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். நல்லெண்ணெயில சுண்டக்காவை இடிச்சு வதக்கணும். இது நல்லா ஒரு 70% குக் ஆகணுங்க. கடலை பண்றதெல்லாம் செய்யலாம், தப்பு இல்லை. இதுல 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 காஞ்ச மிளகா, சீரகம், அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃபைனா நல்ல பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த சுண்டக்காய் இதுல ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு இந்த தொகையலுக்கு தேவையான உப்பு, புளி, வெங்காயம் அவாய்ட் பண்றவங்க தேங்காவை போட்டாருங்க. ஆனா தொகையில் ஒரு நாளைக்கு தான் நல்லா இருக்கும். ஃபைன் பேஸ்டா இதை அரைச்சிட்டோம். 1 ஸ்பூன் கடுகு, 6-7 காஞ்ச மிளகா, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை மாதிரி 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு பல பாரு இதில் கொட்டிடுங்க. நிறைய வீடுகள்ல இப்ப பண்றது இல்லைங்க. தயவு செய்து இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நமக்குள்ள சுண்டக்காய் போகணும், அவ்வளவு அந்த மாதிரி ஒரு ரத்த சுத்தி அது. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் சுண்டக்காய் தொகையல், ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி.